உங்கள் தந்தி டிவியில். எது தமிழர் வாழ்வுரிமை, தமிழர் சுயாட்சி, எந்த இயக்கம் எதிரான இயக்கமோ அந்த மேடையில் ஏறி நின்று அந்த பார்ப்பன கடப்பாரியை கொண்டு நான் திராவிடத்தை இடிப்பேன் என்று சொல்லுகிற இடத்தில் நகர்ந்திருப்பது என்பதுதான் இந்த 15 ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் செய்திருக்கிற சாதனை. திராவிடத்தினுடைய சித்தாந்தங்களை தாக்குவதற்கு பதிலாக தனி மனித தாக்குதலுக்குள் போயிருக்கிற நீங்கள் RSS அடிப்படைகள் இந்திய தேசியத்தின் மீது உங்கள் தலைவர் சீமான் மையல் கொண்டிருக்கிறார். சிறப்பாக வாழட்டும், தேசியம் பேசட்டும், தமிழகத்தை விட்டு விடுங்கள். மேடையில் வீற்றிருக்கிற அண்ணன்மார்கள் கடப்பாறை எடுத்து அடிச்சதுல ரெண்டா பொழந்திருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. ரெண்டு பேர் தான் போட்டி. ஒன்னு திராவிடம், இன்னொன்னு தமிழ் தேசியம். ரெண்டும் தான் போட்டி. What bro? This is very wrong bro. திமுக அதிமுக கொண்டு உட்காரவங்க, குறைந்தபட்சம் பாஜக உட்காரவங்க, அது மாநிலத்தையாவது ஆளுது. இவங்க பாவம் வண்டியில தொங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சாதிக்கும், நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் கூடிய திராவிடத்தை சரிக்கும் என்பதுதான் யதார்த்த உண்மை. இவங்களெல்லாம் உட்கார வச்சிருக்கீங்க, ஏன் பிஜேபி அழைக்கலன்னு? எதுக்கு அழைக்கணும்? அதான் நீங்க இருக்கீங்களா? ஈழ போராட்டத்தை ஒருபோதும் ஒரு பிராமண கடப்பாரையாவது ஆதரிச்சிருக்கிறதா சொல்லுங்க. விடுதலை சிறுத்தைகள் போட்ட 1000 மேடைகளை என்னால் காட்ட முடியும். திராவிட இயக்கங்கள் போட்ட 1000 மேடைகளை என்னால் காட்ட முடியும். ஆனால் ஒரே ஒரு மேடையை கூட உங்களால் அதில் காட்ட முடியாது. நாம் தமிழின் அரசியல் எதிரிகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய, இன பகைவர்களுக்கும் மொழி பகைவர்களுக்கும் வலுவூட்டக்கூடிய அரசியலை செய்தால் உங்களையும் நாங்கள் RSS பார்வையில் தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. நாங்கள் அப்படி பார்க்கல, பார்க்க வைக்கிறீர்கள் நீங்கள். 2026 நாம் தமிழர் கட்சி சாதிக்குமா சறுக்குமா? பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். மக்கள் மன்றம் இன்று காலை 11 மணி மற்றும் இரவு 8 மணிக்கு. பவர்ட் பை திருப்தி ஃபுட்ஸின் திருப்தியான நேரங்கள். திருப்தி வறுத்த சேமியா, ஆட்டா, மைதா மற்றும் டபுள் ரோஸ்டட் ரவா.